இல்லை இந்த ஐயோ பசங்களை தாண்டி வைப் பண்ணுறாங்களே. ட்ரீம் கார் எங்க ஜட்டி காய வச்சுட்டு எங்க ஆத்தாடி என்ன உடம்பு. அதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. Glock pop drop roll your body in the grave chopping no karate call my sawed off shotty Johnny Cage rhymes wanna parlay but that's just not how I operate start my day off smoking rhymers like a white boy with a vape and hoopty finna bounce with a cutie riding round ripping doozies spitting doozies at that bitch that talking down you be moving through your town doobie dookie doo doo round you be goofy I be gassy smoking boofy by the pound and the hoopty finna bounce. ஹே வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பிஎஃப்ஏ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணாரில் தான் நம்ம இருக்கிறோம். ஆக்சுவலி மூணாருக்கு ஒரு 8 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கோம். இது வந்து தேவிக்குளம் ஒரு ஏரியா. இந்த ஒரு ரெசார்ட்லாம் நம்ம தங்கியிருந்தோம். பையன் ரெடி ஆகிட்டான். சும்மா ஸ்டைலுக்கு போட்டுக்க வேண்டியதான். ஸ்டைலுக்கு போட்டுக்க வேண்டியதான். அப்பா பிஎஃப்ஏ எல்லாம் நேற்று நனைஞ்சி போச்சு. பிஎஃப்ஏ ஃபுல்லாக நனைஞ்சி போச்சு. ஷூலாம் அதில் போட்டேன். ஷூத்துக்கு உள்ளார வைக்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. க்ளவுஸ் ஷூஸ்லாம் எதுவும் போடலை. எல்லாம் போய் அங்கிட்டு போய் போட்டுக்கோம். பக்கத்தில் தான் ஒரு ஹோட்டலில் பசங்க உட்காந்துருக்காங்க போல். இட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்புவோம். என் தலைவனை பாரு, ஜட்டி இட்டிலாம் காய வச்சுருக்கான் பாரு என் தலைவன். அது உடச்சிக்கலாம். அவன் ஹெல்மெட் கூட எடுத்துகிட்டு போக மாட்டானே அவன். வண்டியை இந்த வண்டி ட்ரிப்புக்கு வந்த மாதிரி தெரியல, லோடுலாம் தூக்கம் வந்த மாதிரி இருக்குது. ஓகே பிவிஎஃப் ஸ்டார்டிங். அப்பா வண்டி எடுத்தால் தான் ஜாக்கெட்டாக நனைஞ்சிருச்சு பிஎஃபே. லைட்டாக அந்த வெயிலில் லைட்டாக போட்டேன், கொஞ்சம் விதவதான் இருக்கு. அதோட அப்புறம் போயிட்டுருக்கோம். அப்பா மூணார் வந்து ஒரு வேறு மாதிரியான பிளேஸ் தான். ஓகே பிஎஃபே சேனல் புதுசாக வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி பெல்லைக்கான செட் விட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயின் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் நம்ம ரைடர் அப்டேட்லாம் நமக்கு கொடுத்துட்ருப்போம். ஓகே பிஎஃபே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெசார்ட்டை விட்டு கிளம்பிட்டோம். நேற்று போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க நேற்று என்னென்னா சம்பவம் நடந்துச்சு அப்படின்ட்டு. இருட்டு நேரத்தில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, அதுவும் மழை பெய்கிற நேரத்துலலாம் அதெல்லாம் ஐயோ சொல்ல முடியாத அனுபவம். வேறு மாதிரியான ஃபீலாக இருந்துச்சு பிஎஃப்ஏ. அது வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் பிஎஃப்ஏ என்றைக்குமே. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் இருட்டுக்குள்ளே வர்றது, அது யானை இதெல்லாம் நடமாடுற பகுதி வேறு. நம்ம மோட்டோ போயிட்டுருக்காப்புல முன்னாடி. வா நனைஞ்சிட்டு பிஎஃப்ஏ எல்லாருக்கும் நனைஞ்சிட்டு. இப்போ பேக் நனையாத ஆள் யாருன்னா நான், என் பேக் ஒன்று, மோட்டோவோட டாப் பாக்ஸ் ஒன்று. டாப் பாக்ஸ் ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்குது, எதுவும் நனைய மாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரம். நேற்று வந்து வீடியோவில் பார்த்துட்டு பிஎஃப்ஏ அந்த யானைக்குளங்கிற ஏரியாவில் வந்து தேவையில்லாத வேலை, போனதே வேஸ்ட்டாகிற மாதிரி ஆயிடுச்சு. பா ரொம்ப குளிருது, வெயில் அடிக்குது. என்ன வெயில் அடிக்குது தெரியுதா உங்களுக்கு? ஆனால் குளிருது, செமையாக குளிருது. சரி நேராக இப்போ ஹோட்டல் தான் போயிட்டுருக்கோம். ஏதாவது சாப்பிட்டுட்டு இப்போ வந்து வட்டவாடா தான் போகிறோம் பிஎஃப்ஏ. வட்டவாடா போகிறோம். போகிற வழியில் உள்ள சீன்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து வட்டவாடாவில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் இருக்குது, அதை நம்ம போய்ட்டு ஸ்பாட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே பிஎஃப்ஏ வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பி வட்டவாடா போயிட்டுருக்கோம். மூணாருக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. போகிற வழியில் அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். அங்கே போய் இடத்த ஃபுல்லாக டிஎஸ்ட் தான். ஏன் ப்ரோ என்ன ஒரு ப்ரோ உங்களுக்கு? 2 பேருமே வா? அண்ணன் தம்பியா 2 பேரும்? ஓகே ஓகே ஓகே. டயர் கட்டு செமையாக இருக்குதுல்ல உங்களுக்கு? மொட்டை அடிச்சுதா? நல்லா இருக்குது நல்லா இருக்குது. ஸோ ஓகே ப்ரோ. அப்புறம் எங்கே கிளம்புறீங்களா அப்படி? ஓகே ஓகே ஓகே. 150 உங்கள் வைக்கா? போடு. நானும் 150 வச்சுருக்கேன். அதில் 150 வச்சுருக்கேன், 220 வச்சுருக்கேன், 2 வச்சுருக்கேன். அது BS4 பழைய வண்டி. பா பை பை பை. ஓகே பை பை. ஓகே. அப்படியா ஏறுறது மேடை? வலிக்குது இதில். இது இருந்தால் தான் வண்டி நல்லா உட்காந்து வரலாம் போல். ஆமாம் தேங்க்ஸ். பை பை பை. மணி வேறு ஆயிடுச்சு. அப்பா மெத்துன்னு இருக்கு. சரியான வெயில் அடிக்குது. எல்லாம் காய போட்டேன். என் தலைவன் என்எஸில் ஜட்டியை காய வச்சுட்டு வரான் இருக்க ஃப்ரண்ட் டூமில் போட்டு. என் தலைவன் அவன் தலைவா எங்கே ஜட்டி காய வச்சுட்டு எங்கே காஞ்சிருச்சா? ஐயோ வேற மாதிரி என் தலைவன் டூமில் காய போட்டு வந்தான் தட்டியை. வேறு ட்ரௌசரோட வர முடியாது, ரைடர் அவனு பாரு அப்படி இருக்காண்டு. ஓகே பேஃபே அதை போக கண்டினியூ பண்ணுறேன்.
சீன்ஸ்லாம் பாருங்களேன். அப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட் தான். போகிற வழியெல்லாம் அப்படியே நின்று என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க. செம்ம செம்ம. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கடை அந்த சைட்டில் ஃபுல்லாக கார் தாங்க பிஎஃப்ஏ. நல்லா ஜீன்ஸ் என்ன என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. அப்பா வீஸ்டாம் நிற்குதியா நமக்கு பிடிச்ச பைக்கு. அட்வென்ச்சரில் ஒரு நல்ல ஒரு டூரர். அட்வென்ச்சர் மாடல் தான் அட்வென்ச்சர் கேட்டகரி செய்யாது. போங்க. கையாடு என்ஜாய் பண்ணுறாங்க பசங்களாம் என்ஜாய் பண்ணுறானுங்க. செம்ம. வள்ளி காவ் ஆரியா சீன்ஸை பாரியா செம்ம அறா மாதிரி கேட்டாங்க பாரியா. பிஎஃப்ஏ இந்த ரோடு மூணாரில் மட்டும்தான் பிஎஃப்ஏ ஃபேமஸ். வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ரோடு இருக்காது. கேப் ரோடு இந்த ரோடு பேரோட. இந்த ரோடோட பேர் கேப் ரோடு. செமையாக கேப் அடிச்சுட்டு போகலாம் போல். கேப் அடித்தா அப்புறம் கேரளா போலீஸ் நமக்கு ஆப் அடிச்சுடுவாங்க. செம்ம சீன்ஸ் செம்மையாக வளையுது. ஓகே பிஎஃப்ஏ வட்டாவடாக்கு இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் மட்டுமே உள்ளது. அதே நம்ம போயிட்டுருப்போம். போகிற வேலை சீன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். மூணாவில் ஒரு 2 பிளேஸ் பார்க்குறதா இருந்தாங்க. மூணாவில் சில பிளேஸ் பார்த்துட்டு தான் போக போகிறோம். அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பிஎஃப்ஏ. ஓகேவா ப்ரோ? Triumph தானே? ஸ்பீட் டைம் ஃபார் ஹவு மச் ப்ரைஸ்? 3 lakh. ஷோரூம் இருக்கா இங்கே? 240. ஓகே. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா ரேவ்? நைஸ் பைக், சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட். 16 கிலோமீட்டர் ஒன்ஸு சர்வீஸ். 16 கிலோமீட்டர். ஓகே 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 ஓகே. தேங்க்யூ ப்ரோ. யுவர் நேம்? அனீஷ். ஓகே ஓகே தேங்க்யூ பாய். சூப்பருங்க. வண்டி ரேவ் பண்ணி பார்த்தாமே இருக்குது. ட்ராம்ப் ஸ்பீடு செமையாக இருக்குது. எப்போ தான் லான்ச் ஆச்சு இந்த வண்டி. அப்பா டயரை பாருங்கள் செமையாக இருக்குது. அது இந்த இதெல்லாம் செமையாக இருக்குங்க பார்க்க. லக்கேஜ் கேரியரு செம கூட்டமாக இருக்குது. 220 பூர்ற மாதிரி தாங்க இருக்குது. டக்கு பூந்து போயிட்டுருக்கான். 220 வருது. எலும்பு கூட போட்டிருக்காரு தலைவர். ஓகே ஓகே ஒருங்கடா டே. 220 உங்களுக்குலாம் இப்படி இருந்தால் பிரச்சனை இல்லைடா. 220 தெம்பை காமிச்சாதான்டா அவங்க தான் சரிவிட்டு வரும். சில புஷ்பா ராலி தலை பிஎஃப்ஏ இங்கே பாருங்க. புஷ்பா ராலி சந்தன மரம் கரைச்சிட்டு போகிறாரா செம்மையாக இருக்கா ராலி. மூக்கு ராலி. இதை பார்த்தாலே பயமாக இருக்கும். இது ஒரு எப்படி சொல்கிறது, அது இந்த பைக்கு வந்து ஒரு யமம் வர்ற மாதிரியே இருக்கும் பிஎஃப்ஏ. நான் சின்ன பிள்ளைலாம் ரொம்ப பயப்படுவேன். அதுவும் கேரளா பக்கம் கொஞ்சம் இன்னும் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். ஆஹா இந்த இடம் இடிச்சிருப்பையா. இங்கெல்லாம் ஜீப்பு தாங்க. மூணாரில் ஃபுல்லாகவே ஜீப்பு தான். டாப் ஸ்டேஷன் ஹைவே. பைக்கு பேர் R15. மிரரை பாறேன். செமையாக இருக்கா வண்டி. மிரர்லாம் இந்த இதில் ZX10R இருக்கும்ல, இது மாதிரி வாங்கி போட்டுக்கையா. கைட்டு எடுத்துடணுமா? அவன் என்ன கைட்டிடுவான் அந்த ஆள். நல்லா இருக்குது. அது எப்படி இருக்கு பேர்? இதில் லைட்டு இருட்டியா இது ஒன்று இண்டிகேட்டர் வரும். இது அப்படியே செட்டாக வரும். இது சூப்பர் பைக்கு ஒன்று இருக்கியா, கவாசாக்கி ZX10R 1000cc பைக்கு, அதில் வரும். டயர்லாம் பெருசாக போட்டுருவான் பாரு இருந்தாலும். செம பெருசு டயரு. இதே போல் தான் அது. என்ன அது கொஞ்சம் ரகடாக இருக்கும். டயர்ஸ் தான் செமையாக இருக்குது. சரி ஃபே நம்மளோட கிளம்போம். நல்லா கருப்பு கலரில் அழகாக இருக்குங்க அந்த வண்டி. ரெல்லாம் வச்சு நம்ம வண்டி லோடு வண்டி மாதிரி இருக்கு. இதெல்லாம் போகலாமா? செம ரைட் போகலாம் வா.
என்ன அது பிரேக்கு தீர்த்துக்கிட்டு அடிக்குது. கார் பூரா வட்டவடா சேர்றதுக்கு இன்னும் 4 நாள் ஆயிடும் இருக்கு. அந்த அளவுக்கு கார் நிற்குது. நம்ம 220 தான் பூந்து போயிட்டு இருக்கோம். ஓ அப்பா சவாஸ் கிட்ட அடிக்குது நம்ம வண்டி. எங்கெங்கேருந்தோ வராங்க ஃபாரினர்ஸ் இருக்காங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு அப்படின்ட்டு எங்கெங்கேருந்தோ வந்துக்கிறாங்க பிஎஃப்ஏ. அதர் ஸ்டேட்டும் அதர் கண்ட்ரிலேருந்தும் வந்திருக்காங்க. செம இந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. மூணார் வந்து எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு சீனு. இங்கே பசங்க ஹாய் காய்ஸ் ஹாய். செம எல்லாம் அப்படியே அழகாக வரிசையாக நிற்கிறாங்க. ஒரு பேக் எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கட்டையில், அப்படியே அழகாக வரிசையாக. நமக்கு இந்த எப்படி சொல்கிறது, அப்படியே பசங்களாம் வரிசையாக அப்படியே க்யூவில் நின்று அப்படியே இந்த பைக்கெல்லாம் அப்படியே அட்டென்ஷனாக அப்படியே வரிசையாக வச்சு அப்படியே இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோன்னு வச்சுங்களேன், செம்ம ஃபீலாக இருக்கும். அது ஒரு மெமரிஸ் பிஎஃப். அதெல்லாம் எனக்கு நிறைய ஆசை. அதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. முடிஞ்சால் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா என்றைக்காவது எனக்கு வந்து அது மாதிரி செய்யுங்க, ஓகேவா? எனக்கு வந்து கிட்டத்தட்ட நிறையா பைக்ஸ் தலை அப்படி போகாத தலை அந்த சைடு ஏறக்கூடாது. என்னையா அந்த ஆள் திட்டிட்டு போகிறாரு. ஏன் தலை அப்படி பண்ணுற வருங்க. புஷ்பா ராலி வருது. புஷ்பா ராலி ஏப்பா பார்க்கவே பயமாக இருக்கியா தலை. அதான் புஷ்பா ராலி தலை. பொறுமையாக போ தலை. அந்த கார் வேறு அப்படி திட்டுறான் பார்த்தியா? அதான் அந்த சைடு ஏறாத. சரி வா பார்த்து ஜாக்கிரதையா போ. இதிலே போ. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அந்த ஆள் இடிச்சிருப்பான் ஆள். சரி ஓகே பேஃபே. என்னமோ சொல்லிகிட்டு இருந்தால் பசங்க கெடுத்து விட்டாங்க. அதான் பேஃபே எனக்கு ஒரு பெரிய ஆசை ஒன்று இருக்குது பேஃபே. எப்படின்னு வச்சுக்கலாம், 220 லைனாக எல்லாம் நிறையா 220 நிப்பாடணும் பேஃபே. அதுதான் எனக்கு ஒரு ஆசை. லைனாக ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டில், நல்ல ஒரு ஸ்பாட்டில் லைனாக 220 நிற்கணும். அதுதான் என்னோடய பெரிய ஒரு ஆசை பேஃபே. எனக்கு ஒரு சின்ன அல்ப ஆசைன்னு வச்சுங்களேன். எப்படின்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக 220 தான். ஃபுல்லாக லைனாக 220 நிறுத்தி ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும் பேஃபே. அந்த ஃபோட்டோவை எடுத்து என் வீட்டில் ஒரு ஃப்ரேம் மாட்டி வைக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. செம்மையாக இருக்கணும், வேற மாதிரி இருக்கும். 220னா எப்படி, அது ஒரு காட்ஃபாதர் பிஎஃபே. 220 எதுலேயும் போவான், எப்படியும் போவான். அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியான பைக்கு இந்த பைக்கு. ஓகே பிஎஃபே. என் ஆசை இன்றைக்காவது நிறைவேறும் அப்படின்னு சொல்லினா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிஎஃபே. என் ஆசை நிறைவேறுமா ஏறாதான்னு. ஓகே பிஎஃப், ஒரு வழியாக அப்படியே நம்ம வந்து மாட்டுப்பட்டி டேம் அப்படின்னு நினைக்கிறேன். மாட்டுப்பட்டி டேம் இங்கே ஸ்பீடு போட்டு வைக்க. ஸ்பீடு போட்டு பிஎஃப் இந்த பேர் ஸ்பீடு போட்ட ஓத்தா பேர் தெரியுதா? அங்கே பூரா போட்டிங் தான் பிஎஃப். அவங்க பூரா போட்டிங் தான். அங்கே அந்த ஸ்பீடு போட்டு அங்கே 2 ஸ்பீடு போட்டு போயிட்டுருக்கு. தாவன் போகுது. ஓ சாரி ப்ரோ. நான் அந்த ஸ்பீடு போட்டு பார்த்தேன். அங்கே பேர் ஓகே. அம்மா சரியான பள்ளம். நடுவில் அந்த பள்ளத்தை வச்சுருக்காங்க பிஎஃப். ஏதோ மேபி ஏதோ ஒர்க் பண்ணுற இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அதாவது கைட்டி மாட்டுற இதாக இருக்கும். என்னது குத்திட்டானா? அடிபட்டுச்சா? அந்த ஆளு பண்ணி குத்திட்டியா? டயரு ஸ்பீடு போட்ட பார்த்தியா இல்லையா? இன்னும் அவ்வளோ லாரி வருது. புரியா எங்கே போகிறதால இன்ஜினை பாருதால. வா பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. தில்லிங் பிஎஃப்ஐ ரொம்ப தூரமாக காமிக்குது பிஎஃப்ஐ. பாருங்கள் மஞ்சள் கோடு ஃபுல்லாக, அதுக்கப்புறம் சிவப்பு கோடு. அது ரொம்ப தலை அல்டிமேட் வாழ்றாயா தலை வாழ்றாயா தலை. நீ மட்டும் இப்போ பிள்ளையானா இருந்தீங்கன்னா நீ தான் ரசிக்கிறாளே. வா ப்ரோ கேப்பு கிடைக்கிற இடத்துல பூந்து போயிட்டுருக்க வேண்டியதான் பேச. ஆனால் வேறு வழியே இல்லை.
ஆத்தாடி என்ன உடம்பு. நல்ல சாங். அந்த பாட்டு தான் கேட்டுட்டு வரேன். ஹலோ. நற்பே துணை என் நண்பனுக்கு இல்லை இடையினை. ஓ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சியா? அங்கே கூட்டம் ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அந்த பக்கம் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி மழை பெய்யாமல் இருக்கணும் தெய்வமே. அப்போ தான் அந்த சீன்ஸ்லாம் வீடியோ எடுக்கலாம், உங்களுக்கு காமிக்கலாமே. முன்னாடி ஒரு வண்டி நிற்குதுங்க. என்ன வண்டிங்க இது? தலை கபர் பிஎஃப். ஓ அவெஞ்சரா? அவெஞ்சர் 160 பிஎஃப். தலைவா எப்படி நின்றுட்டு போகிறாரு பேர். தலைவா ப்ரோ ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. ஓடு தலைவா என்ஜாய் பண்ணுறாரு. கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு மாசாகிறாயா ஆள். அவெஞ்சர் 220 பிஎஃப் இது. தலை ஓரமாவா வேற மாதிரி இருக்கும். ஓ நான் கூட வேற வண்டி நினச்சிட்டு வேஃபு. அவெஞ்சர் 220 எப்படி ரெடி பண்ணியிருக்காரு பாருங்களேன். ஹேண்ட் கிரிப்பு எல்லாம் போட்டு மொபைல் ஹோல்டரு வெறித்தனமாக இருக்கார். வண்டி வெறித்தனமாக இருக்குது. அக்கா உரிமை விட்டு போகிறாங்க மனுஷன். ஓகே அந்த 220 ரேஸ் வைக்கலாமா? வேணாம் நம்ம பொறுமையாகவே போவோம்ப்பா. எல்லாம் என்ஜாய் பண்ணுறாயா மனுஷன். அக்கா பாருங்க ஃபேமஸ். இங்கே பாரு. வாவ் பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் மூணார். ஓ ஐயோ சேச்சிலாம் கொஞ்சம் வெறி ஆகிட்டாங்க போலையே. டான்ஸு தான். ஐயோ அராத்து குட்டியாக இருக்கும் இருக்க. ஓகே இந்த ஐயோ பசங்களை தாண்டி வைப் பண்ணுறாங்களே. எப்படி இவ்வளோ கேஸ் டூர் வந்தாளுங்க? வீட்டில் அப்பா அம்மாலாம் உதைக்கலையா? ஃபுல்லாகவே அந்த ஆக்சுவலாக பிஎஃப் 3 ஆறு சேர்ற இடம் தான் பிஎஃப் மூணாறு. ஓகேவா? இதில் சில பேருக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. சில பேர் வந்து இல்லை என்ன விளாட்றியா அப்படின்னு தான் கேட்பாங்க. அது பேருக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து மூணார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 3 ஆறுகள் ஒன்றாக சேரும் இடம் மூணார். ஓகேவா? என்னடா தமிழ் புலவர மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே ப்ரோ. நைஸ் சீன். My favorite car. My dream car. சூப்பர். தலை இந்த இடத்துக்கும் காருக்கும் வேறு மாதிரி இருக்குது. செமையாக இருக்குது செல்லம். ப்ரோ ஒரு ஃபோட்டோ. ஓகே பிவிஎஃப் நம்ம பையன் அட நிப்பாட்டி நம்ம பையனையும் ஒரு ஃபோட்டோ நம்மளும் ஒரு ஃபோட்டோ. ஓகே இது மாதிரிலாம் சீன்லாம் கிடைக்காது பிவிஎஃப் எங்கேயுமே. ஓகே வந்தாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. அப்போ நேம் ப்ரோ? வைசாக். ஓகே நைஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ பாய் ப்ரோ. அடுத்தெல்லாம் பாய். ஓகே அப்படியே நம்ம பையனோட சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ. கருப்பு செமையாக இருக்குது. ஓகே பிவிஎஃப் வந்து கிளம்புவாங்க. பசங்கள்லாம் முன்னாடி போயிட்டாங்க. எனக்கு போகிறதுக்கே மனசு இல்லைங்க. இந்த இடம்லாம் பார்க்கவே அவ்வளோ அற்புதமாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த காரெலாம் எடுத்துகிட்டு எப்படி இருக்கும். பை ப்ரோ. சில பேர் நினைக்கலாம் என்னடா எதை பார்த்தாலும் ட்ரீமுக்கு பைக்கு அப்படின்னு நினச்சி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. எனக்குன்னு ஒரு ஆசைகள்லாம் இருக்குது பிஎஃப்ஏ. அதில் ட்ரீம் கார்னால் அது தார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அப்பா அப்போலேருந்தே ஜீப்பு தான் பிஎஃப்ஏ. ஜீப்பு மேலே அந்த ஒரு கிரேஸ் எனக்கு இன்னமும் குறைஞ்சதே கிடையாது. அதுவும் எனக்கு அதிகமாக கிரேஸ் ஆரம்பிச்சது எந்த இடம் தெரியுமா? அந்த கில்லி படம் இருக்கும் பார்த்தீங்களா, கில்லி படத்தில் ஒரு ஜீப்பு வரும் பார்த்தீங்களா, அந்த ஜீப்பு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து தான் எனக்கு ஜீப்பு மேலே ஒரு கிரேஸு. பிஎம்டபிள்யூ பைக்குங்க இது மாதிரி நைஸ். ஆனால் ஆக்சுவலாக இது வந்து இதோட இது மேனுஃபேக்சரிங் நிப்பாட்டிட்டாங்க பிஎஃப்ஏ. நான் இப்போ இடையில கேள்விப்பட்டேன், இந்த பிஎம்டபிள்யூட அந்த ஜிஎஸ் 310 இருக்குல்ல, அட்வென்ச்சர் ஜிஎஸ்ஸு, அதையும் இந்த நேக்கட் வெர்ஷனையும் நிப்பாட்டிட்டாங்க. இனிமேல் இந்த 2 மாடலும் வராது. ஸோ கடவுளே, செமையாக இருக்குது பைக்கை பாருங்கள், அழகாக இருக்குங்க. ஓ பிஎம்டபிள்யூ பேருக்கே இந்த காசை வாரி கொடுக்குறாங்க பசங்க. அதே மாதிரி தான் ஐஃபோனு பிஎம்டபிள்யூ வேறு மாதிரி. நமக்கு இதான் பிஎம்டபிள்யூ, நம்ம போகிறோம் பிஎம்டபிள்யூ. அந்த வண்டியை விட எனக்கு இந்த வண்டி தான் ரொம்ப பிடிக்கும். செல்ல குட்டி, எவ்வளோ நாள் காத்திருந்து இந்த வண்டியை தூக்குனதுமா, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த வண்டியை வாங்கினதுக்கு. எவ்வளோ ஒரு மிடில் கிளாஸ் பசங்களோட ஆசையும் ஒரு பைக் வாங்கணுங்கிறது. அதுலேயும் நம்ம ட்ரீம் பைக்குன்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு பசங்களுக்கும். அந்த மாதிரி ட்ரீம் பைக் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு பைக் நினைப்போம், அப்புறம் இன்னொரு பைக் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் எனக்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் 220 தான் ஃபஸ்ட் எடுக்கணும்னு போனேன். அப்புறம் வீட்டில் எடுக்க வேணாம், பெரிய வண்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 150 எடுத்தேன். அது எனக்கு பிடிச்ச பைக் தான், இல்லைன்னு சொல்லல. அதே சமயம் 220 கிரேஸ் எனக்கு குறையவே இல்லை. அதனால தான் நான் இன்னொரு 220, இன்னொரு பல்சர் என் குடும்பத்துக்கு இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பல்சரை தூக்கிட்டேன். பல்சர் அந்த பேர் தான் பிராண்டு, ஓகேவா? அந்த பல்சருங்கிற பேர் தான் பிராண்டு. வேற மாதிரி இருக்கும் அந்த பல்சர். அந்த பேரை கேட்டாலே சும்மா ஒரு உதருங்க பீஃபே. இந்த பல்சருங்கிற பேரை கேட்டாலே சும்மா உதன்னு பிஎஃப்ஏ. டைம் பார்த்தீங்கன்னா 12:40 ஆயிடுச்சு. இன்னும் அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் மட்டும்தான் பிஎஃப்ஏ இருக்கு. செக் போஸ்ட்டு வந்துட்டோம். கேமரா அதான் அப்படியே இல்லை. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking goofy by the pound. In the hoopty from the bounce.